இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொன்னா அப்படியே உடனே ஒரு நகை கடை தான் வைக்கணும், இல்லை பெரிய புடவை கடை தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை. அதுவும் தொழில் தான். ஒரு 10 இட்லி சுட்டுட்டு போய் வித்துட்டு அதுல வர காசு பண்ற பாட்டியும் ஆண்டர்பிரனர் தானே. அதுதான் அப்ப அங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா எஸ் தன்னம்பிக்கை தேவைப்படுது. இல்ல ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். தொழில் முனைவோரா ஒருத்தர் மாறுறாங்க அப்படின்னு சொன்னா எது அவங்கள மாத்துது? வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம், தேசிய நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கிறோம், வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, கார்ல பிரயாணம் பண்ணும்போது தேசிய நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கிறோம், இடது பக்கமா நிறைய உணவகங்களை பார்த்தாலுமே தலை அந்த பக்கம் திரும்புது. ஏன்? எனக்கு தேவையில்லை. நான் அது பார்க்க தெகிட்டுற மாதிரி வேற இருக்கும். இவ்வளோ ஆட்டோ அம்மா வாழ்ந்துடுக்க அப்படின்னு வேற சொல்லுவேன். பசிக்கும் போது ஏட்டா ஒருத்தவங்களோட ஓட்ட சொல்லுவா மாட்டோம். தேவை எங்கே இருக்கிறதோ அங்குதான் தேடலும் இல்லையா? அப்ப இந்த தொழில் முனைவோருக்கு தன்னம்பிக்கை எப்ப வரும் தெரியுமா? ஏதோ ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடல் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு பண தேடலா இருக்கலாம். அதான் சொன்னேன், அந்த ஹீயை வழிநடத்துபவள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? பிசினஸ் இந்த ஸ்பெல்லிங் சரியா தெரியாம கூட நாம வளர்ந்துருக்கலாம். அதெல்லாம் வடநாட்டுக்காரங்க பண்றவங்க, ஸ்டேட்டு பண்றவங்க, குஜராத்துக்காரங்க பண்றவங்க பிசினஸ்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம சமைச்சோமா, இது ஏதாவது ஒரு பேங்க்ல டைபிஸ்ட் வேலைக்கு போகணுமா, ஒரு கிளர்க் வேலைக்கு போகணுமா, டீச்சர் வேலைக்கு போகணுமா, அதோட முடிச்சுக்கணும். அதுதான் லேடிஸ்க்கானது. குறிப்பா ஸ்கூல் வேலைக்கு தான் போவாங்க. அப்படின்னா லீவு கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு மாசம் அப்படின்னு அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிற நாம என்ன தேடலால ஒரு தொழில் முனைவோரா மாறும்? என்ன தேடல் வந்தது? பணத்தேடல். ரொம்ப பெரிய விஷயம். அதான் சொன்னேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ பேரை பாத்தீங்கன்னா அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வஞ்சிக்கு போய் அந்த கிளிஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நுனி, அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எடுத்த இந்த ஐடியாவை கையில, அப்ப அவங்க மண்டபத்துல என்ன கூறுதுன்னே தெரியாது. அந்த ஒரு ஐடியா, அந்த தேவ நொடிக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஐடியா வர தேவ நொடி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புஸ்தகத்துல அவன்களிடலையோ தேவதையிலையோ அட்டைப்படத்துல ஒரு அம்மா படம் போட்டிருப்பாங்க. 1 ரூபாய் மூலதனத்தில் ஆரம்பித்தவர் என்று 100 கோடியில் டர்ன் ஓவர் செய்கிறார். அட்டைப்படமே அதிரடி அதட்டலா இருக்கும். சாதாரணமான பெண்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? 1 ரூபாய் வச்சுக்கிட்டு 100 கோடிக்கு டர்ன் ஓவர்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியுது. என்ன சொல்றதுன்னே புரியாது. இந்த சிவாஜி படத்துல வர மாதிரி இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளவு இப்படி டர்ன் ஓவர் பண்ணாங்க. அந்த வலி, அந்த பண தேடலுக்காக அவங்க பட்டாங்க இல்லையா வலி, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எப்போதுமே எதை பார்க்கிறோம்னா, ஒரு மரத்தை நாம் எப்போது ரசிக்கிறோம், ஒரு செடியை நாம் எப்போது ரசிக்கிறோம். எப்ப ரசிப்போம்? அழகா பூத்திருக்கும், அழகா காய்ச்சி இருக்கும், இலைகளே பார்க்க அழகா இருக்கும், நிழல் தரக்கூடியதா இருக்கும்ல. அந்த அழகுக்காக வச்சிருக்கிற செடி கொடிகளை பார்க்கும் போதெல்லாம் ரசிப்போம். அந்த அழகை அது வெளியே காண்பிப்பதற்காக உள்ளே புழுங்குகின்ற வேர்களை நாம் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது, பார்க்கவும் முடியாது. அதை பத்தி இந்த வேறு என்னமா வேலை செஞ்சிருக்கு பத்தியா இந்த செடி ஒரு நாள் சொல்லியிருக்கோமா? கிடையாது. இந்த இடத்துல நீங்க ரொம்ப வித்தியாசப்படுறீங்க. தொழிலை தொடங்கி அதன் வலிகளை கடக்கும் வரையில் நீங்கள் வேர்களாகவும் அதில் விழுறும் போது அந்த செடியின் பூக்களாகவும் நீங்கள் மட்டுமே தான் இருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதுதான் தொழில் முனைவோராக பெண்கள் மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தனி ஒரு பெண்ணாக குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவள் தள்ளப்படுகிறார். நிறைய நேரங்கள் சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதர், சிங்கிள் உமன் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படித்தான் மேங்களூர்ல நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது கடந்து வந்திருப்பீங்க. அந்த நியூஸ் படிக்காம நீங்க ஆண்டர்பிரினர்ஸ்ங்கிறதுனால படிச்சிருக்கலாம். மேங்களூர் ஷில்பா பத்தி யாருக்கு தெரியும்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? படிச்சிருக்கிறீங்களா? சொல்றேன். 34 வயசு அந்த அம்மாக்கு. வீட்டுல ரொம்ப செல்லமாக வளர்ந்த ஒரு பெண். வீட்டு வேலையவே கூட அம்மா உட்காரு, போற இடத்துல நீ நிறைய வேலை செய்ய வேண்டி வரும், உட்காருன்னு சொல்லி செல்லமாக வளர்த்த ஒரு பெண் அவள். அப்பாலாம் ரொம்ப நல்ல பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய அப்பா. வயசானதுக்கு அப்புறம் நல்லா கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த கணவனும் ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில நல்லாவே சம்பாதிச்சிட்டு இருந்த கணவர். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. 2 குழந்தைகள்.
திடீர்னு இந்த கணவன் வேலை பார்க்கிற நிறுவனத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நஷ்டத்தை அந்த கணவனால தனிப்பட்ட முறையில் தாங்க முடியல. என்ன வருமானம் அவருக்கு அது குறைய ஆரம்பிச்சது. வீட்டை சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு வருமானம் குறைய ஆரம்பிச்சது. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஒரு நாள் காலையில வேலைக்கு போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு வேலைக்கு போனவர் தான் அப்புறம் வீடு திரும்பவே இல்லை. அவர் காணாம போயிட்டாரா, இல்ல வீட்டை விட்டு போயிட்டாரா, இறந்து போயிட்டாரா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷில்பாவுக்கு தெரியாது. இது உண்மை சம்பவம். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா பெங்களூரு ஷில்பா அப்படின்னு போட்டு பாத்தீங்க. இப்ப இல்ல, வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். கணவன் வரல, வருமானம் போயிடுச்சு. கணவன் மட்டுமே சம்பாதித்து கொடுத்த அந்த வீட்டுல அவளுக்கு வருமானம் கிடையாது. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. வீட்டை நடத்த முடியல. கணவனை காணும். மன அழுத்தத்துல விழுந்துடுறாங்க. மன அழுத்தத்துல விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கோ தேர்றதுக்காகவோ ஷில்பாவினுடைய அம்மாவும் தம்பியும் கூட வந்து இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, ஏற்கனவே 3 பேரா இருந்தாங்களா, ஷில்பாவும் 2 பிள்ளைகளும், இப்ப அம்மாவும் தம்பியும் மொத்தம் 5 பேருக்கு சாப்பாடு. என்ன செய்வது புரியல. அந்த வேதனையில எல்லாருக்கும் ஷில்பா சமைக்கும் பொழுது அம்மாவும் சொல்றாங்க, தம்பியும் சொல்றாங்க, எல்லாம் நல்லா சமைக்கிறேன், நம்மளாம் ஒரு கடை போட்டா எப்படி போகும் தெரியுமா? அதுதான் நம்மளுடைய தேவ வினாடி. நான் சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும் அப்படின்னா 4 பேருக்கு சமைச்சு கொடுக்கும் பொழுது ஒரு பிசினஸாகவும் அதை தொடங்க முடியும். என்னுடைய குடும்ப வறுமையையும் என்னால் போக்க முடியும்னு என்ன செஞ்சாங்க, பையனுடைய படிப்புக்கு எதுக்கும் இருக்கட்டுமே 1 லட்சம் ரூபாய் வங்கியில போட்டு வச்சிருந்தாங்க. கணவன் சம்பாதித்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசு, சிறுக சிறுக சேர்த்த காசு வங்கியில போட்டு வச்சிருந்தது. அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்தாங்க பேங்க்ல இருந்து. இந்த ஃபுட்கார்ட் மொபைல் வண்டிகள் இருக்கும் தெரியுமா, உணவு வச்சு விற்கிறதுக்கு ஒரு பொலேரோ வண்டி, அது செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கியிருக்காங்க. அதுல தனக்கு தெரிஞ்ச உணவுகள் எல்லாம் அவங்க வந்து அந்த பெங்களூருடைய தென் பகுதியில இருக்கிறாங்க. ஆனா அவங்க சமைச்சு வித்த உணவுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா பெங்களூருடைய வடக்கு பகுதியில என்ன உணவுகள்லாம் சிறப்பா இருக்கும் அதை சமைச்சு விற்கிறாங்க. அப்போ தென் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டே இல்லைன்னு பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்களும் மன அழுத்தத்துல இருந்து வெளியில வராங்க. தம்பி கூட இருந்தார் இல்லையா, அவரும் ஒரு கம்பெனியில செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துட்டு இருந்தவர் அந்த தம்பி. அக்காவே அந்த உணவுப் பொருள் எல்லாம் வாங்குறது, காய்கறியை நறுக்கிறது, விடிகாத்தால 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எழுதுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, வியாபாரம் நல்லா வரா மாதிரி இருக்கு, இந்த செக்யூரிட்டி கார்டு வேலையை விட்டுட்டு நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டுமாக்கா அப்படின்னு தம்பி கேட்கிறாங்க. 2 பேரா சேர்ந்து நடத்துறாங்க. நமக்குதான் எதா இருந்தாலும் வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிறது பழக்கம் ஆயிடுச்சுல்ல. அந்த கடையில சாப்பிட வந்த யாரோ ஒருத்தர், இவ்வளவு நல்லா இருக்க இந்த உணவெல்லாம், இப்ப நம்ம ஊர்ல வந்து இவ்வளோ தொழில் முனைவோர் நீங்க இருந்தா கூட திடீர்னு இப்ப ரோட்ல நீங்க போகும்போது ஒரு ஆட்டோவோ ஒரு பெண் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ போகுது அப்படின்னு எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. லேடி ஓட்டுறாங்க, இன்னைக்கும் அப்படிதான் பாக்குறோம். அதாவது இந்த ஜெண்டர்லாம் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அதை பிரிச்சு வச்சு அழகப்பட்டுட்டோம். அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பயஸ்லயே இருக்கிற சொசைட்டி அந்த ஒரு மொபைல் கார் வண்டியில முன்னாடி நின்று எடுத்து நடத்துறது அந்த 34 வயது நிரம்பிய ஷில்பா கூட எடுபடியா அவங்களுடைய தம்பி. பிசினஸ் சூடு பிடிச்சி யாரோ சாப்பிட்டு அந்த உணவு நல்லா இருக்குன்னு சொல்லி அது வைரல் ஆகி இவங்க ஒரு பொலேரோ வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அது மஹிந்திரா கம்பெனியோட பொலேரோ வண்டி. அதை பார்த்தது யாரு, அந்த வீடியோவை ஆனந்த் மஹிந்திரா பார்த்தார். நான் உடனே பட்டாம்பூச்சியா பார்த்தோம், நம்ம பிசினஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யாராவது பார்க்கணும், நம்மளுடைய பிசினஸ் யாராவது வீடியோ எடுத்து வைரல் ஆக்கணும். ஆகும். தொழில் மட்டுமே கவனமாக நம்ம அதை ஒரு தியானமாக செய்யும் பொழுது இப்ப நீங்க இதை விட இன்னும் 10 மடங்கு விழுறக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். என்னன்னா நம்ம கம்பெனியோட பொலிரோ மாதிரி இருக்கு. அது கூட இந்த அம்மாவோட பிசினஸ். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினர் எங்கள் கம்பெனியின் பொலிரோவை பயன்படுத்தியதில் நான் பெருமைப்படுகிறேன் ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டார். அந்த ட்வீட்டை சும்மா பார்த்தாரா, அந்த ஆனந்த் மஹிந்திரா என்ன பண்ணாரு, அந்த மஹிந்திரா பொலிரோவை ஷில்பாவும் அப்படி பக்கத்துல நீங்க சமைக்கிற மாதிரி. ஐயோ ஷில்பா கிடைக்க கும்பல் தாங்கவே இல்லை. சாப்பாட்டுக்கு வந்தது பாதி பேரு, பொலிரோ வண்டியை பாக்குறதுக்கு வந்தது பாதி பேரு. போட்ட ட்வீட் யாரு, ஆனந்த் மஹிந்திரா போட்டுட்டாரு. பிசினஸ் பிச்சுட்டு போகுது. அவர் சும்மா இல்ல, அடுத்த ட்வீட் போட்டாரு பாத்துக்க.
இவர்கள் பிசினஸ் விஸ்தீகரிக்கும் எண்ணத்தில் இருப்பாரேயானால் இன்னொரு பொலிரோவை நான் இலவசமாக வழங்க தயார். போட்டார் ஒரு ட்வீட்டை. குமிதம்மா கும்பல். அந்த அம்மாக்கு தோசை சுட்டு மாளல, சமைச்சு மாளவே இல்லை. இது அவங்களுக்கு ஆச்சரியம் வேற. என்ன பண்ணிருக்காங்க, மஹிந்திரா கம்பெனிக்காரங்க வந்து ஷில்பாவை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி எங்க கம்பெனியுடைய சிஇஓவை பார்த்துட்டாரு, உங்களுக்கு இன்னொரு பொலிரோ தரலான்னு. முதல்ல அவங்களால நம்ப முடியல. திடீர்னு என்ன, நான் பாட்டு ரோட்ல கடை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மொபைல் வண்டியில நடத்திக்கிட்டு இருக்கேன், அப்படி ஆனந்த் மஹிந்திரா கம்பெனிலேருந்து வந்து எனக்கு ஒரு பொலிரோ எல்லாம் வாங்கி தரேன். அவங்களுக்கு அதை சந்தோஷமா இருக்க, முழுமையா ஏற்றுக்கவும் முடியல. அவர் சும்மா இல்லை, நேற்றுக்கு போய் என் கம்பெனி ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னு அந்த போட்டோ அடுத்த ட்வீட்ல போட்டிருக்காரு. அதாவது ஷில்பாவுக்கு அவர் தான் கொள்கை பரப்பு செயலாளர். போட்டு 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 அந்த அம்மா ஃபேமஸ் ஆக்கி, ஒரு நாள் அந்த அம்மா வேலைக்கு கிளம்புற நேரத்துல புதுசா மஹிந்திரா கம்பெனியோட பொலிரோன்னு வாசல்ல வந்துச்சு. கம்பெனிக்காரங்க வந்து சாவியும் கொடுத்துட்டாங்க. நம்பவே முடியும். இப்ப ஒரு கவுண்டருக்கு போல 2 இடத்துல அந்த பிசினஸ் நடந்துக்கிட்டு. இப்ப இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம ஷில்பா பூ பூத்து குலுங்குற ஸ்டேஜ்ல பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், ஜாலி இல்லை. சும்மா ஒரு வண்டியில ரோடு கடை போட்டுட்டு பாரு, அது யாரு கண்டு நல்ல நேரம். எப்படி பாரு, ஒரு வண்டிக்கு 2 வண்டி வச்சுட்டு பிசினஸ் பண்ண. அந்த அம்மாவுடைய கணவர் விட்டுட்டு போனப்போ ஏற்பட்ட வலி தெரியாது இந்த உலகத்துக்கு. அவங்க மன அழுத்தத்துல விழுந்தப்போ அந்த வலி தெரியாது. குழந்தைகளுடைய படிப்புக்காக வச்ச காசை எடுக்கும் போது அந்த தாயினுடைய வலி அந்த உலகத்திற்கு தெரியாது. தன்னுடைய அம்மாவும் தம்பியும் வந்து அந்த தம்பி தன்னுடைய வேலையை விட்டுட்டு வந்து கை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் உலகத்துக்கு தெரியவே தெரியாது. குறிப்பா கணவன். அந்த அம்மா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு, ஃபீல் பண்றீங்க? பொருளாதார ரீதியா நான் கொஞ்சம் திடமாயிட்டேன், ஸ்திரமாயிட்டேன். கண்டிப்பா என் கணவர் என்னை பார்க்க ஒரு நாள் வருவான்ற நம்பிக்கையோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ முடிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆர்டினரியா இருக்கிற உங்க சாதாரண பெண்களா இருந்தா விட்டுட்டு போனவன் தப்பா நினைச்சுக்கூடாது, நாசமா போக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த தொழில் முனைவோருக்குன்னு ஒரு மனம் இருக்கு தெரியுமா? அவங்க சமுதாயத்தை பார்க்கிற பார்வை, நீ இல்லாமலே ஓட்டுட்டாவா வரும்போது வா, அந்த தைரியம். அது சொல்லும்போது சிரிப்பா இருக்குமா? அது இங்கேருந்து இப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு வச்சுக்கோங்க, அவசரமா போகணும், எத்தனை பேர் தனியா போனீங்க? பயம் இல்லை. ஆனாலும் கூட ஒரு கணவன் தான் நல்லா இருக்கும். நான் போற பாத்ரூம் போயிட்டு எந்த ஆனாவது பாத்ரூம் போற மாதிரியா நீ அப்படின்னு கேட்க மாட்டான். ஆண் தனியா எதுக்கு போறானே தெரியாம போயிட்டு வருவானா இல்லையா? நாம அப்படி இல்லை, கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சும்மா போயிட்டு பாத்ரூம் போயிட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனலா போய் தூங்கிக்கிறதுக்கு, ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆளை எதிர்பார்க்கக்கூடிய மனப்பாகு ஒரு சாதாரண பெண்ணின் மனப்பாகு. அப்படி எல்லாம் தனியா தான் போகும். ஏன்னா நான் உங்களை பார்க்கிற பார்வை முற்றிலும் வேறுபட்ட பார்வை. ஒரு தொழில் தொடங்கணும்னா அவ்வளவு சுலபம் கிடையாதுமா. எத்தனை விஷயத்த அப்ப நம்ம சமாளிக்க வேண்டியது. அப்ப பண தேடலுக்காக ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு தொழில் முனைவோரா மாறுறது ஒரு ரகம் அப்படின்னா, குடும்ப சூழல் கொண்டு போய் ஏதோ பாதாளத்துல நம்மள தள்ளும் பொழுது முடியும் என்னால. பிள்ளைங்க இருக்காங்க, நான் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு ஒரு பொறுப்புணர்வை தோல்ல எடுத்துக்கிறோம் தெரியுமா? ஆணினுடைய பொறுப்பை ஒரு தோளிலும் தன்னுடைய பொறுப்பை மறு தோளிலும் எடுத்துக்கொண்டு குடும்பத்தினருக்காக தொழில் முனைவோர் ஆண்டு